அந்த ராத்திரியில் ஒரு விளக்கு இருக்காது, ஆளே இருக்காது. தனியாக இவங்க போயிட்டு வருவாங்க. இவங்களுக்கு பழக்கம். இவங்களுக்கு ஒரு சகோதரி, ஒரு பொண்ணு இருக்கா, குள்ளமாக இருப்பா. இந்த பொண்ணு அந்த வீட்டில் இவங்களோட தான் தங்கி இருந்தா. ஒரு நாள் இந்த ஓசிஎஃப்க்கு வரணும், நல்ல இருட்டு, இவளும் கொஞ்சம் இருட்டாக தான் இருப்பாள். அப்போ இவன் அந்த இருட்டில் ஒரு ஓரமாக, அவளுக்கு கால் வலி, அன்றைக்கி நடக்க முடியல, அவளுக்கு கால் வலியில் அந்த ஒரு கல் மேலே உட்காந்துட்டான். அந்த ராத்திரியில் ஒருத்தன் சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த ஓசிஎஃப்பில் வேலை செய்கிறதுக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்கான். வந்துட்டு, அண்ணா என்னை கொண்டு அங்கே விட்டுறீங்களா அண்ணா? அந்த ஏரியாவில் ஒரு கல்லறை வேறு இருக்கு. இவன் இந்த இருட்டில் இந்த பொண்ணை பார்த்தான் பாருங்க, சைக்கிளை அப்படியே போட்டு ஓடினான் பாருங்க. ஓட்டம் நேராக அவன் ஆரம்பித்தது நேராக ஓசிஎஃப் கம்பெனியில் தான் போய் நின்னான். ஒரு 3 கிலோமீட்டர். ஒருத்தனவனை நிறுத்த முடியல, பிடிச்சாவும் ஓட்டம். அண்ணாவா யாரோ தெரியலையே. இங்கே நிறைய பேர் கல்ற தோட்டத்தை பார்த்தாலே என்னதுதான் பயம். ஆனால் நீங்கள் உயிர் தெழுந்த இயேசு விசுவாசிப்பீங்களாண்ணா, கல்ற தோட்டத்தை பார்த்தா அடப்பா அப்படின்னு போயிருவீங்க. ஏன் தெரியுமா? புரட்டி போட்ட கல்லையே இயேசு ரொம்ப சர்வசாதாரணமாக புரட்டி போட்டு வெளியே ராஜா மாதிரி வெளியே வந்தார். துணியெல்லாம் அழகாக மடித்து சுருட்டி வச்சுட்டு வெளியே வந்தார். அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கும்போது நான் கல்லறை கண்டு பயப்பட மாட்டேன். கல்லறைக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இன்னும் கூட சில பேர் விட்டா ஓடிடுவீங்க போல இருக்கு. பிரசங்கத்தை கேட்டால் ஒரு மாதிரி பயமாக இருக்கேன்னு. உங்களை பயப்படக்கூடாதுன்னு அந்த பிரசங்கம் பண்ணுறேன். மரணத்தை கண்டு என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா இயேசு மரணத்தை ஜெயித்தா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்மை கல்லறையின் அதிகாரத்திலிருந்து எழுப்பும். கல்லறையின் அதிகாரத்திலிருந்து எழுப்பும். இயேசுவின் சரீரம் கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டு அதனுடைய முகப்பிலே ஒரு பெரிய கல் புரட்டப்பட்டு மூடப்பட்டு முத்திரை போடப்பட்டு காவல் செய்யப்பட்டது. ஆனாலும் அந்த கல்லறையை என்றென்றும் மூடி வைக்க முடியல. அந்த கல்லறையின் கல் புரட்டப்பட்டது, கல்லறை திறக்கப்பட்டது. அல்லேலூயா. கல்லறை எப்படி திறக்கப்பட்டது? எப்படி இயேசு திறந்து வெளியே வந்தார் அப்படின்னா நமக்கு தெரியும். தேவனுடைய வல்லமையினாலே வெளியே வந்தார். ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவர் திருடிட்டு போயிடுவாங்க. ஆனால் நடந்த சம்பவத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 20:6-7. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்றும் சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும், திரும்ப ஒரு ஆசைங்களேன், சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றி இருந்த சீலை மற்றும் சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்க? ஏங்க, பொதுவாக திருடுறவனை பார்த்தீங்கன்னா, உதாரணமாக உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருளை திருடுறவன், உதாரணமாக நீங்கள் உங்கள் புடவைக்குள்ளே பத்திரமா அதை ஒழிச்சு வச்சுருக்கீங்க, அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். எடுத்துகிட்டு போகும்போது திருப்பி புடவையெல்லாம் அடித்து அயன் பண்ணி வச்சுட்டாங்க போவான். சொல்லுங்கள். கிச்சன் திறந்தான், ஏதோ ஒரு பீரோவை திறந்தான், மொத்தத்தையும் புரட்டி போட்டாங்க, கீழே எல்லாம் வலிச்சு கிடக்கு. அவன் வேண்டிய பொருளை எடுத்துகிட்டு பாவம் கஷ்டப்படுவாங்கன்னு வீடெல்லாம் பெருக்கி மாப்பெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஜோடித்து வச்சுக்கிட்டு தூசியெல்லாம் அடித்து ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டா வெளியே போவான். வீட்டுக்குள்ளே வந்தாலே என்ன தெரியும் நமக்கு? திருடன் வந்துட்டு போனான். ஏன்னா அவனுக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் திருடிட்டு சுற்றி இருக்கிற எதை பற்றியுமே என்ன பண்ண மாட்டான், சட்டை பண்ண மாட்டான், ஓடிடுவான். ஆனால் இயேசு எப்படி உயிர் தெழுதாருன்னு கேட்டால், திருடப்பட்டவராக வெளியே போலையாம். எழுந்து தலையில் சுற்றி வச்சிருந்தெல்லாம் நல்லா சுருட்டி ஓரமாக வச்சுட்டு அமைதியாக வெளியே போனாராம். எவ்வளோ அருமையான ஆண்டவருக்கா நம்ம ஆண்டவர். ஒரு முறை 2 திருடன் ஒரு பேங்கை திருட போனானா. போயிட்டு எப்படியோ ரொம்ப நாள் திட்டம் பண்ணி அந்த பேங்கை திருடணும்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து பேங்கினுடைய அந்த அந்த கேஸை உடைச்சிட்டான். உடைச்சி உள்ளே போனால் எக்கச்சக்கமான காசு. இந்த காசுகள் கட்டுக்கட்டாக இருந்தவொடனே ஒருத்தன் உள்ளே போய் வாரி வாரி வெளியே தள்ளியிருக்கான். இந்த இன்னொருத்தருக்காம பாருங்க, அவன் நிறைய பேக் எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வைக்கும்போது இவன் திரும்பி பார்த்தா ஒவ்வொரு கட்டாக எண்ணிக்கிட்டு இருக்கானா. எவ்வளோ இருக்குது, எத்தனை கட்டு இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்கானா. அப்போ உள்ளே இருக்கவன் வெளியில் இன்னொரு திருடனை பார்த்து சொன்னானா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு.
அப்போ வெளியில் இருக்க திருடன் சொன்னான்னா, எவ்வளோ திருடணும்னு நமக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் சொன்னானா, அதை பற்றி நீ கவலைப்படாத, எவ்வளோ எடுத்தோன்னு நாளைக்கு பேப்பரில் வந்துடும், அவனே எழுதி வச்சிருவான், நீ கிளம்புடா முதல்ல அப்படின்னு. திருடுறவன் எவ்வளோ திருடுனேன், என்ன திருடுனேன்னு என்ன பண்ண வேண்டியதில்லை, கணக்கு பார்க்க வேண்டியதில்லை. அவன் நேரத்தை விட்டுட்டு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதில் என்னத்தை எடுத்துட்டு ஓடலான்னு தான் இருப்பான். ஆனால் இயேசு எப்படி உயிர் தெழுந்தாருன்னா, ஏதோ திருடு நடந்த மாதிரி ஓடலை, எழும்பி தலையில் அதெல்லாம் சுருட்டி வச்சுட்டு அழகாக அடுக்கி வச்சுட்டு போனாராம். எவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவனுங்க. அவர் என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? இங்கே பாரு, இந்த பாதாளத்தை விட்டு அல்லது இந்த கல்லறை விட்டு நான் தப்பிச்செல்லாம் ஓட வேண்டியதில்லை, உயிரோடு எழுந்து புரட்டிட்டு வெளியே போவேன். அவ்வளோ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவருடைய வல்லமை என்ன வல்லமை அப்படின்னு கேட்டால், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22லேருந்து 27 அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்ததுன்னு சொல்லிட்டு 25ஆம் வசனம் பாருங்க. அவரை குறித்து தாவீது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். என்னவா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி. திரும்ப வாசிக்கலாம் 26ஆம் வசனம். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது. எதனாலே மகிழ்ந்தது? எதனாலே மகிழ்ந்தது? எதனால? இங்க இயேசுவின் மரணத்தை பத்தி எழுதியிருக்கு. இயேசுவின் மரண வேளையில கூட இருதயம் மகிழ்ந்ததாம். ஏன் இருதயம் மகிழ்ந்ததுன்னா, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னாடி நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவள் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருதயம் எது களி கூடுதுன்னா, என் நாவு எது களி கூர்ந்ததுன்னா, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கிறது. என் அடக்கம் பண்ணா கூட என் மாம்சத்தை பற்றி நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏன் நம்பிக்கையோடு இருக்கிறேன்னா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் தள்ளி விடாம உம்முடைய பரிசுத்தரின் அழிவை நீர் காண ஒட்டி. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்தில் நான் மரித்தா கூட இயேசுவின் சரீரம் எப்படி அழிவில்லாமல் உயிரோடு எழும்பினதோ அதே போல கர்த்தர் என்னையும் உயிரோடு எழுப்புவா. அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. என் சரீரத்தின் அழிவை குறித்து நான் கவலைப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. மரணம் என்னை மேற்கொள்ளாது, என்னை கல்லறையும் மேற்கொள்ளாது. கல்லறையில் என்னை அடைச்சி வைக்க முடியாது. நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பேன், நான் ஒரு நாள் நான் உயிரோடு எழும்புவேன். இது முதற்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, நம்பிக்கை இல்லாத மற்றவர்களைப் போல நீங்கள் அழுது துக்கிக்காதீங்க, புலம்பாதீங்க. ஏன் தெரியுமா? நாம் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அந்த கல்லறையின் மேல், கல்லறைக்கு நம்ம மேல் அதிகாரம் கிடையாது. மரித்த நம்மை இயேசு உயிரோடு எழுப்புவார். இயேசு எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல மகிமையடைந்த சாயலோடு சரீரத்தோடு நாம் எழும்புவோம். அதனால் எனக்கு பயம் இல்லை. எனக்கு பயமே அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பயம் இல்லைங்க. எந்த ஒரு பெறன குழியும், எந்த ஒரு கிரேவ், எந்த ஒரு கல்லறையும் என்னை என்ன செய்யாதுன்னா பிடிச்சு வைக்காது. விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கல்லறை பற்றி ரொம்ப கவலை இருக்கு. என்னமோ கல்லறைக்குள்ளேயே தான் நம்ம வாழ்நாள்லாம் வாழ போகிற மாதிரி. அந்த கல்லறை நம்மளை என்ன பண்ணாது, பிடிச்சு வைக்காது. சமீபத்தில் என் மனைவி ஒரு காரியம் சொன்னாங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னென்னா ஒரு அம்மா ஏற்கனவே கல்லறை வாங்கிட்டாங்களாம். கல்லறை வாங்கி அவங்க டெய்லி அதில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். பாஸ்டர் ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. கல்லறைக்குள்ளே இந்த அம்மா இன்னும் போல, கல்லறை வாங்கிட்டாங்களாம். வாங்கி அந்த அம்மா டெய்லி போய் கல்லறை பக்கத்தில் ஜெபம் பண்ணுறாங்களாம். நான் உள்ளே தான் வரப்போகிறேன், உள்ளே தான் வரப்போகிறேன், உள்ளே தான் வரப்போகிறேன்.
இப்போ என்னன்னா அவங்க பூமியை பரிசுத்தப்படுத்திட்டாங்க, இப்போ நான் வரணுமா? நான் வந்து ஒரு முறை அந்த பூமியை பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி எப்படி போவாங்களாம்? தைரியமாக. இந்த மாதிரி கூட வேடிக்கைலாம் இந்த காலத்தில் நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னா ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்காதனால தான். நமக்கு தெரியும் கல்லறைக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஏன்னா கல்லறையை பொளந்துட்டு இயேசு வெளியே வந்தார். அதே போல் நானும் ஒரு நாள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாலும் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னை உயிரோடு எழுப்புவா, என்னை உயிரோடு எழுப்புவா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் மரிப்பேனானால் முதலாவது எழுந்திருப்பேன். இயேசுவை சந்திக்கும்படி புது சரீரத்தோடு நான் எழும்பி போவேன். அந்த நம்பிக்கை பெரியது, அந்த விசுவாசம் பெரியது. இது யாருக்கு வரும் அப்படின்னா உயிர் தெழுந்த இயேசுவை புரிஞ்சிட்டவங்களுக்கு தான் வரும். இன்றைக்கு இது வரைக்கும் யாருக்காவது கல்லறையை பற்றி மரணத்தை பற்றி ரொம்ப பயம் இருந்தால் நீங்கள் அதை இதை பார்த்துட்டு இருக்காதீங்க. எதை பாருங்கண்ணா? இயேசுவை பாருங்க, அவருடைய உயிர் தெழுதலை பாருங்க. அடைச்சு வச்சிருந்த கல்லறையை ஆண்டவர் புரட்டி போட்டு வெளியே வந்தார். அவர் என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? இந்த கல்லறை என்னை அடக்க முடியாது, என்னை விசுவாசிக்கிறவனையும் கல்லறை அடக்க முடியாது. அவரோடு என்றென்றும் வாழுவேன், அவரோடு என்றென்றும் வாழுவேன். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும்னா இயேசுவின் உயிர்த்தெழுதலை உற்று பார்க்கணும். உற்று பார்த்தா போதும், ஆண்டவரே அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கு. அதனால் எதுவுமே நான் அடக்கி வைக்க முடியாது. நான் சொல்லுவேன், கல்ற மாத்திரம் இல்லைங்க, வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எந்த போராட்டங்கள், எந்த ஒரு தடைகள், எவ்வளோ மனுஷன் கொண்டு வர்ற எவ்வளோ இக்கட்டுகள் கூட நம்மளை அடக்கவே முடியாது. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் எனக்குள்ள பெரியவர் விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பான மனுஷனுக்கும் பயப்படுகிற நீ யார்? ஏன்பா அவனை பார்த்தலாம் பயப்படுற? பயப்படாத. கர்த்தரனுக்கு சகாய நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு பயப்படவே இல்லைங்க, மரணத்தை பார்த்து பயப்படவே இல்லை. அவரை கொண்டு கல்லறைக்குள்ளே வச்சது மாத்திரம் இல்லை, இந்த கல்லறைக்கு மேலே பெரிய கல்லை புரட்டினது மாத்திரம் இல்லை, மேலே கொண்டு சீலை போட்டது மாத்திரம் இல்லை, அதுக்கு சுற்றி வந்து காவலர்ல அவர் அதை பற்றி கவலைப்படல. நீ எல்லாம் வச்சுக்கோ, கொஞ்ச நாள் மிரண்டு போய் உட்கார போறப்பார் செத்தவன் மாதிரி. ஏன்னா நான் வந்து கல்லறை விட பெரியவ, கல்லறையை விட ஜெயிக்கிறவ, கல்லறையின் மேல் வல்லமை உள்ளவ. ஹல்லேலூயா. இந்த வல்லமை யாருக்கு வரும்னா இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வல்லமையை விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீ நிறைய பேர் கல்லறை தோட்டம் பக்கம் போறக்கே பயமா இருக்குது. அங்கிருந்து ஏதோ பேய் வந்து நம்மளை அடிக்கணும்னு பயந்துட்டு இருக்காங்க. கல்லறை மேலேயே அதிகாரம் உள்ளவங்க நம்ம ஆண்டவர். நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்க, நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்க. இந்த ஓசிஎஃப் தாண்டி இப்போ இதெல்லாம் நல்லா இடமா வளர்ந்துருச்சு. அது வந்து இந்த அண்ணா நகர், சேக்காடு அண்ணா நகர் ஓரமாக அந்த மூளைக்கு போனீங்கன்னா இந்த ஓசிஎஃப்லேருந்து அப்போது நாங்களாம் சின்ன வயசில் இந்த ஓசிஎஃப்க்குன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும், பின்னால் ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு சின்ன துவாரம் ஒன்று இருக்கும். அதில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அதுக்கு பின்னால் வந்து வெறும் வெட்டாந்தரையாக இருக்கும். அதில் 1-2 குடிசை மட்டும் இருக்கும். அதில் ஒரு குடிசையில் நம்ம லேண்டில் ஜார்ஜ் இருக்கார் பாருங்க, ஜார்ஜ் பிரதர், அவருடைய அப்பா குடும்பம் அங்கே தங்கியிருந்தாங்க. அந்த ராத்திரியில் வந்து ஒரு விளக்கு இருக்காது, ஆளே இருக்காது, தனியாக இவங்க போயிட்டு வருவாங்க. இவங்களுக்கு பழக்கம். இவங்களுக்கு ஒரு சகோதரி, ஒரு பொண்ணு இருக்கா, குள்ளமாக இருப்பா. இந்த பொண்ணு அந்த வீட்டில் இவங்களோட தான் தங்கி இருந்தா. ஒரு நாள் இவ இந்த ஓசிஎஃப்க்கு வரணும், நல்ல இருட்டு, இவளும் கொஞ்சம் இருட்டாக தான் இருப்பாள். அப்போ இவன் அந்த இருட்டில் ஒரு ஓரமாக அவளுக்கு கால் வலி, அன்றைக்கி நடக்க முடியல, அவளுக்கு கால் வலியில் அந்த ஒரு கல் மேலே உட்காந்துட்டான். அந்த ராத்திரியில் ஒருத்தன் சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த ஓசிஎஃப்பில் வேலை செய்கிறதுக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்கான். வந்துட்டு, அண்ணா என்னை கொண்டு அங்கே விட்டுறீங்களா அண்ணா? அந்த ஏரியாவில் ஒரு கல்லறை வேற இருக்கு. இவன் இந்த இருட்டில் இந்த பொண்ணை பார்த்தான் பாருங்க, சைக்கிளை அப்படியே போட்டு ஓடினான் பாருங்க, ஓட்டம் நேராக. அவன் ஆரம்பிச்சது நேராக ஓசிஎஃப் கம்பெனியில் தான் போய் நின்னான். ஒரு 3 கிலோமீட்டர், ஒருத்தனோட நிறுத்த முடியல, பிடிச்சாவும் ஓட்டம். அண்ணாவா யாரோ தெரியலையே. இங்கே நிறைய பேர் கல்ற தோட்டத்தை பார்த்தாலே என்னதுதான் பயம். ஆனால் நீங்கள் உயிர் தெழுந்த இயேசு விசுவாசிப்பீங்களானா கல்ற தோட்டத்தை பார்த்தா அடப்போ அப்படின்னு போயிருவீங்க. ஏன் தெரியுமா?
புரட்டி போட்ட கல்லையே இயேசு ரொம்ப சர்வசாதாரணமாக புரட்டி போட்டு வெளியே ராஜா மாதிரி வெளியே வந்தார். துணியெல்லாம் அழகாக மடித்து சுருட்டி வச்சுட்டு வெளியே வந்தார். அந்த இயேசு எனக்குள்ளே இருக்கும்போது நான் கல்லறை கண்டு பயப்பட மாட்டேன். கல்லறைக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இன்னும் கூட சில பேர் விட்டா ஓடிடுவீங்க போல இருக்கு. பிரசங்கத்தை கேட்டால் ஒரு மாதிரி பயமாக இருக்கேன்னு. உங்களை பயப்படக்கூடாதுன்னு அந்த பிரசங்கம் பண்ணுறேன். மரணத்தை கண்டு என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா இயேசு மரணத்தை ஜெயித்தா. கல்லறையை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இயேசு கல்லறைக்கு மேலே ஜெயம் எடுத்தார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்ததுனாலே எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. என்னுடைய சரீரம் கல்லறைக்கு போகும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் இயேசுவை போல நானும் கல்லறையை விட்டு நான் எழுந்து வெளியே வருவேன். விசுவாசிக்கிற நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூணாவது கடைசியா, இயேசு உயிரோடு எழுந்ததுனால் நமக்கு என்ன நன்மை? அந்த வல்லமை நமக்குள்ள எப்படி கிரியை செய்யணும்னு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வாஞ்சிதான் இல்லையா? அவங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அறியணும் ஆண்டவரே, உன்னுடைய மரணத்திற்குள் ஆகணும். ஏன் அந்த உயிர்த்தெழுதலை அறியணும்னு விரும்பினா? ஏன்னா அந்த உயிர்த்தெழுதல் இன்னொரு நன்மை இருக்கிறது. அப்போஸ்தல மன்னித்து கொள்ளுங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்கலாமா? வாசிப்போம், சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோமே. மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று. இன்னொரு முறை 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே பிழைத்தும் இருப்போம். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் திரும்ப வாசிக்கலாம். 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட. ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நான் பேசின 2 காரியம் என்னன்னா, மரணத்தை பற்றி பேசினேன், அப்புறமா அடுத்து எதை பற்றி பேசினேன்? கல்லறையை பற்றி பேசினேன். இது நம்ம வாழ்க்கை முடியும் போது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு பாருங்க. நம்ம மரிச்ச பிறகு கூட நம்மளை மனுஷன் உயிர்ப்பிக்க முடியும். எந்த மனுஷனும், ஒரு டாக்டர் கூட நம்மளை உயிரோடு கொண்டு வர முடியாது. ஆனால் இயேசு கொண்டு வருவார். கல்லறைக்குள்ள புதைக்கிறவன் நம்மளை வெளியே எடுக்க முடியாது. ஆனால் இயேசு வரும்போது நம்ம உயிரோடு எழும்பி வருவோம்.